ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி கோதுமை ரவை உப்புமா எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இதுக்கு வெங்காயம் கட் பண்ணிக்கணும். பெரிய வெங்காயம் நான் 2 கட் பண்ணி வச்சுருக்கேன். பச்சை மிளகாய், காஞ்ச மிளகாய், இஞ்சி கட் பண்ணி வச்சுருக்கேன். சின்ன வெங்காயம் கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், ரொம்ப சுவையாக இருக்கும். வானலில் வச்சு வானல் காஞ்சதும் எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டுக்கணும். கடுகு பொரிஞ்சு வந்தோடனே உளுந்து, கடலப்பருப்பு, பெருங்காயத்தூள் சேர்த்துக்கணும். நம்ம பெரிய வெங்காயமும் யூஸ் பண்ணலாம், சின்ன வெங்காயமும் யூஸ் பண்ணலாம். நான் இன்றைக்கி பெரிய வெங்காயம் தான் ஃப்ரெண்ட்ஸ் போட்டிருக்கேன். நீங்கள் சின்ன வெங்காயம் கூட ஆட் பண்ணிங்க. எப்பயுமே உப்புமாவுக்கு சின்ன வெங்காயம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். மார்னிங் டைமில் செய்யும்போது டைம் இல்லாததால் பெரிய வெங்காயம் நம்ம ஆட் பண்ணிக்கிட்டேன். இப்போ பாருங்கள், காஞ்ச மிளகாய் போட்டுக்கிறேன், பச்சை மிளகாய் போட்டுக்கிறேன், கருவேப்பிலை போட்டுக்கிறேன், வெங்காயத்தையும் சேர்த்துக்க போகிறேன். எப்பயுமே வெங்காயம்லாம் வதக்கும் போது நம்ம உப்பு ஆட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா சீக்கிரமாக வதங்கி வரும். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் தான் நம்ம தண்ணி ஊற்றணும். அப்போ தான் வெங்காயம் நம்ம சாப்பிடும் பொழுது உப்புமாவோடு சேர்ந்து நல்லா இருக்கும். இல்லைனா வெங்காயம் வேகாமல் தனித்து நமக்கு இருக்கும். நம்ம நல்லா வெங்காயத்தை வதக்கினதுக்கு அப்புறம் தான் நம்ம தண்ணி ஊற்றணும். கோதுமை ரவைங்கிறதால இதுக்கு 1க்கு 3 டம்ளர் தண்ணி ஊற்றணும் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நல்லா வெந்து உதிரியாக வரும். ரொம்ப சுவையாகவும் இருக்கும், உடம்புக்கும் ரொம்ப நல்லது. கோதுமை மாவு நம்ம எப்பயுமே சப்பாத்தி, கோதுமை தோசை அப்படி சேர்த்துப்போம். அதனால் நம்ம கோதுமை ரவையாகவும் சேர்த்துக்கலாம். இந்த ரவையில் கஞ்சி செய்யலாம், புட்டு செய்யலாம், அல்வா செய்யலாம். நிறைய ரெசிபி இதில் இருக்குது. நாங்கள் ஒன்று ஒன்றா உங்களுக்கு செஞ்சு காட்டுறோம். இது குழந்தைங்களுக்கும் கொடுத்தா ரொம்ப நல்லது. பெரியவங்களும் சாப்பிட்லாம், நைட் டைம்லேயும் சேர்த்துக்கலாம், ஒத்துக்கும். அதனால் ஒன்றும் பண்ணாது. கோதுமை ரவை ரொம்ப நல்லது. எல்லா கடைகள்லேயும் கிடைக்கக்கூடியது, ஈஸியாகவும் கிடைக்கிது. இதை வறுத்தும் நீங்கள் ஸ்டோர் பண்ணியும் வச்சுக்கலாம், அப்படியே டைரெக்டாகவும் யூஸ் பண்ணலாம். இப்போ நான் 3 டம்ளர் தண்ணி ஊற்றிட்டேன். இப்போ ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடறோம். ஒரு 5 நிமிஷத்தில் தண்ணி நல்லா கொதித்து வந்துடும். கொதித்து வந்ததுக்கப்புறம் நம்ம அடுப்பை ஸ்லோவில் வச்சுக்கிட்டு ரவையை கொஞ்சம் கொஞ்சமாக கோதுமை ரவையை போட்டு நம்ம கிண்டி விடணும். கிண்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் மூடி போட்டு வச்சிடணும். இறக்கும்போது கொஞ்சோண்டு நல்லெண்ணெய் விட்டும் இறக்கலாம், இல்லை வேண்டான்னா அவாய்ட் பண்ணிக்கலாம். நம்ம அப்படியேவும் சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், உப்புமா ரெடி ஆகிடும். ரொம்ப சுவையாக இருக்கும். இதுக்கு தேங்காய் சட்னியும் சேர்த்து நம்ம சாப்பிட்லாம், இல்லை அப்படியேவும் சாப்பிட்லாம். ரொம்ப சுவையான கோதுமை ரவை உப்புமா ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.